இந்த நல்லாசீர்வதிக்கப்பட்ட இந்த காலவெளியில் சகல ஆண்டவர் உங்களை என்னை தட்டி எழுப்பி மறுபடிய சந்தர்ப்பத்தை கொட்டி கொடுத்து அவர் திட்டத்தை சித்தத்தை நிறைவேற்றும்படியாக சகல ஆண்டவர் நமக்கு பார்த்த கிருபைக்காக உங்கள் யாவரையும் இந்த காலவெளியில் என்னுடைய சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சகல ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் மூன்றோடு கூட இருப்பாராக. காலை என்பது இருள் நீங்கி வெளிச்சம் பிரகாசிக்கிற ஒரு நேரம். இந்த நேரத்துல அதிகால வேலை ஒரு பக்கம் சொல்றாங்க, சொல்றாரு, நான் அவளை எங்கே கண்டு தரிசிக்கலாம். இவருடைய வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள், பட்ட துன்பங்கள், வேதனைகள் எல்லாம் நமக்கு தெரியும். அப்படி சூழல என்ன சொல்ல தெரியுமா, நான் ஆண்டவரை எங்கே கண்டு தரிசிக்கலாம், என் பிரச்சனை அவருக்கு சொல்லுவேனே என்று சொல்லி கதறுகிறார். ஆனா நீதிபதி புத்தகத்துல தேவனுடைய வார்த்தை விதமா சொல்லப்பட்டு இருக்கிறது, அதிகாலை அவளை தேடுகிறவர்கள் அவளை கண்டு கொள்வார். அதிகாலையில் அவளை தேடுகிறவர்களை என்ன செய்வாரா, நாம் கண்டு கொள்வோம். இந்த கால வேளை அவருடைய சமூகத்தில் வந்திருக்க பிள்ளைகளுக்கும் என்னுடைய சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த கால வேளை சற்று நேரம் தியானிக்கூடிய தெரிந்து கொள்ளப்பட இந்த பகுதி சங்கீத புத்தகத்துல 138ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல விதமா சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடியும். சொல்லுங்க, கனவு வைத்து சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடியும். ஒவ்வொரு நாளும் காலை எந்திரிச்சோமே இந்த விசுவாச வார்த்தையை சொல்லி பாருங்க, உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் காணப்படும். நம்முடைய வார்த்தையினாலதான் நம்ம யாருன்னு சொல்லி தீர்மானம் பண்ணணும். நம்ம பேசுகிற வார்த்தையினாலதான் நாம உருவாக்கப்படும். சொல்லுது, மனுஷன் வாய் வார்த்தையினாலே அவன் பிழைப்பான். ஒவ்வொரு நாளும் காலை எந்திரிச்சோடனே விசுவாசம் உள்ள வார்த்தை சொல்லி பாருங்க, வாழ்க்கையை மாற்றங்கள் கொண்டு வரும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து அவர் உங்களுக்காக எனக்காக செய்து முடிக்க வேண்டும் என்றால், நாம் எதிர்பார்த்த காரியம், நாம் விரும்புகிற காரியம், எந்த நோக்கத்தோடு அவரை தேடுகிறோமோ அந்த காரியம் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம். சங்கீத புத்தகம் 91ஆம் அதிகாரத்துல, சங்கீத புத்தகம் 91ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சங்கீத புத்தகம் 91ஆம் சங்கீதத்துல 15ஆம் வசனம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுத்தோடு செய்வேன், ஆபத்தில் அனைவரும் தப்பித்தவனை அவள் எனக்காக யாவும் செய்து முடிக்க வேண்டும் என்றார். நாம செய்ய வேண்டிய காரியம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுத்தரவு சொல்லுது. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் யோசிக்கிற ஆண்டவர்
கூப்பிடுகிற எளியவருக்கு உதவி செய்கிற ஆண்டவர். இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கை விருப்பம் நிறைவேற வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய காரியம் நான் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை வெற்றி பெற வேண்டும் என்றால், நம்முடைய தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய காரியம் நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். பாடலாம் அருமையான பாடுகள். கூப்பிடுங்கி பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவேற்றும். கூப்பிடுகிற காக்கிய குஞ்சுக்கும் போசிக்கிறார். அப்ப செய்ய வேண்டிய முதல் காரியம் நீங்கள் நானும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். நீங்க ஜோஷுவா புத்தகத்தை வாசிக்கும் போது சர்வவல்லமையுள்ள ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஜோஷுவா, நீ பலம் கொண்டு திடமானதாயிரு, நான் உன்னோடு கூட இரு, நான் உன்னை விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். அந்த வாக்குத்தத்தத்தை அவர் பிடித்துக் கொண்டார். வாழ யோர்தானை கடக்கிறதுக்கு முன்பாக தேவனுடைய சமூகத்தில் வந்து காத்திருந்தார். யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும் போது சூரியன் மறைய ஆரம்பிக்குது. இரும்பு ஆயிட்டுனா யாரு யாருக்கு சண்டை போனாலும் தெரியாது. அவர் முதலாவது தேவனை நோக்கி பேசினார். தேவனோடு கூட பேசினார். பேசிட்டு சூரியனை நிக்க வச்சார். அவன் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவர். செய்ய வேண்டிய காரியம் நாம அவர் நோக்கி கூப்பிட. இப்பெல்லாம் ஜோஷுவா தேவை மத்தில, பிரச்சனை மத்தில, யுத்தம் மத்தில, இக்கட்டு நேரத்துல அவர் செஞ்ச முதல் காரியம் என்ன தெரியுமா? தேவனை நோக்கி கூப்பிட்டார். அதிகால வேளை அவருடைய சமூகத்தில் போய் காத்திருப்பார். என் அதிகால வேளை சர்வவல்லமையுள்ள ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க ஆயத்தமா இருக்கிறார். எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது தேவை மத்தியில் அவர் தூங்க மாட்டார். தேவை இருக்க மாட்டார். தேவைகளோடு, பாடுகளோடு, பிரச்சனையோடு, துயரத்தோடு இருக்க பிள்ளைகள் தூக்க வராது பாருங்க. அதிகாலையில் அவரை தேடும் போது நாம் அவரை கண்டுகிறோம். அதிகாலை நோக்கி கூப்பிடும் போது தேவனுடைய ஜெபத்தை கேட்டு பதில் விடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் எனக்காக யாவை செய்ய முடியும். செய்ய வேண்டிய காரியம் நம்மளை நோக்கி கூப்பிட வேண்டும். எரேமியா புத்தகத்தில் 33ஆம் அதிகாரம் 3 சொல்லுது. எரேமியா புத்தகத்துல 33ஆம் அதிகாரம் 33ஆம் அதிகாரம் 3 வசனம், என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதது உனக்கு எட்டாத பெரிய காரியம் உனக்கு. அவனுடைய ஜெபத்தை கேட்க அவனோடு கூட இருக்கிறார். தேவையோடு இருக்கிற பிள்ளைகள், ஜென்மத்தில் இருக்கிற பிள்ளைகள், பாடுகளை சகித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் அவர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவங்க என்னை நோக்கி கூப்பிடணும். என்னுடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர். நம்முடைய ஜெபத்தை கேட்கிற மாத்திரமல்ல, அவர் பதில் எடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய
காரியம் உனக்கு என்ன செய்வேன்? சொல்லிக் கொடுக்கிறேன். இந்த கால வேலை அப்படி சமூகத்தில் காத்திருக்க பிள்ளைகள், அதிகாலை தேடுகிற பிள்ளைகள் ஒரு நாள் தோற்று போவதில்லையா, ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோது சிரமப்பட்டு போவதில்லை. ஏன் தெரியுமா? அதிகால வேலை அவள் தேவனை தேடி வாராங்க. அதிகால வேலை அவள் சமூகத்தில் அவளை நம்பி வாராங்க, அவள் விசுவாசித்து வாராங்க. என் காரியம் வாய்ப்பு, அவள் எனக்காக யாவும் செய்து காரியமாச்சும் அவள் வாய்க்க செய்வார் என்று சொல்லி அவளை நம்பி வருகிற ஒவ்வொருவரையும் அவள் வெறுமையான போதவள். இந்த கால வேலை நம்மளும் வெறுமையா போக போவதில்லை. மனுஷ முகத்தை பார்ப்பான், தேவன் இருதயத்தை பார்க்கிறாங்க. 2 பேரும் ஜெபம் போனாங்க ஆலயத்துல. ஒருத்தரை நீதிமான் சொல்லி பெருமையா காட்டிக்கொண்ட வாரத்துக்கு 2 வாசம் பண்ணுகிறேன், 7 தானம் பண்ணுகிறேன், நான் நீதிமானா இருக்கிறேன். எவ்வளவு பெருமையான வார்த்தை. தூரத்துல ஆலயத்து மக்கள் உட்கார்ந்து அதை நோக்கி பார்த்தா, ஆண்டவரே சமூகத்தை ஏற்க கூட நான் தகுதியற்றவனா, பாவியா என்று கேள்விய சொல்லுது. அவனே நீதிமான இந்த காலங்களில் சமூகத்தில் காத்திருக்க பிள்ளைகள், சமூகத்தின் தாகத்தோடு எதிர்பார்ப்போடு பிள்ளைகள் ஒருமையாக ஒருபோது வெறுமையான இருப்பதில்லையா? இந்த காலங்களில் நீ என்ன விருப்பத்தோடு, என்ன யோசனையோடு, எதிர்பார்த்த சமூகத்தை வந்திருக்கீங்களோ அந்த சித்தத்தை தேவன் நிறைவேற்றி அனுப்புகிறான். யாருமானால் படி கண்கள் கூடி ஒரு விஷயம் அவனுடைய கருத்தை தாழ்த்த பண்ணி போவோம். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டு, மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டு, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டு, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டு, மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதிப்பே சொஸ்தரிப்பே. மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதிப்பே சொஸ்தரிப்பே. துதிகள் மத்தியில் வாசமாயிருக்கிற பரிசுத்தம் எடுத்தாங்க. இந்த காலங்கள் எங்க மத்தியில் இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. எங்க மத்திய சேவனாதான் நன்றி அப்பா. வார்த்தை தியானித்தோம், கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பாரப்பா. இந்த காலங்களை தாகத்தோடு எதிர்பார்ப்போடு ஏக்கத்தோடு தேவைகளோடு வந்து வாழ்க்கையில் அதிசயத்தை அற்புதத்தை செய்து அனுப்பும்படியாச்சு. இந்த காலங்களை சமூகத்திலிருந்து நாங்கள் பிரவேசிக்க போறோம்ப்பா. இந்த நாள்ல எங்க மூலமா நீங்க என்னென்ன திட்டத்தை சித்தத்தை வச்சிருக்கீங்க அந்த திட்டத்துக்கு சித்தத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். தகப்பனைகளை நேசித்து எங்க மேல அன்பு வைத்து எங்க பாவங்கள் அக்கம் பாராதபடி மறுபடி சந்தர்ப்பத்தை கொட்டி கொடுத்தது போல நாங்களும் அப்பா தகப்பனை இனி பாவம் செய்யாதவர்கள் நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல நாங்களும் பரிசுத்தமா எங்களுக்கு உதவி செய்யப்பா. இந்த பாவம் நடந்த உலகத்துல பாவத்தோடு வேஷப்பட்டு வாழாதபடியப்பா தகப்பனே நீங்க ஒளியா இருக்கிற போல நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல நாங்களும் இந்த உலகத்துல ஒளியாக பரிசுத்தமா இருக்கு. எங்களுக்கு முகத்தின் ஒளி எங்க மேல பிரகாசிக்கணும் தகப்பனே. இந்த நாள்ல நீங்க எங்க மேல அன்பு வைத்தது போல எங்களை நேசித்தது போல நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் பகை பொறாம பெருமை குரோதம் விரோதம் என்ற காணப்படாமல் நாங்கள் ஒருவருக்கு அன்பில் ஐக்கியத்தை சமாளித்து ஒற்றுமை வாழ உங்களுடைய அன்புக்கு மேல ஊற்றுங்க. ஒவ்வொரு பெருமை ஊற்று
எங்க திருச்சபை பிள்ளைங்களை ஊற்றுங்க, கிராமத்து ஜனங்களை ஊற்றுங்க. இந்த நாள்ல எங்க திருச்சபை பிள்ளைகள், எங்க கிராமத்து ஜனங்கள் செய்யப்படும் வேலைகள், எடுக்க முயற்சிகள், பிரயாசம், பிரயாணம் எல்லாவற்றையும் நீங்க கூட இருக்க முடியாது செய்கிறீர்களா? இந்த நாள்ல வாகனம் வைத்திருக்க பிள்ளைகள், வாகனம் ஓற்று பிள்ளைகள் காவலை சமத்தில் வருகிறப்பா. ஆபத்து பற்றி ரெண்டு உலகத்துல எதப்பனே எங்க திருச்சம் பிள்ளைகள், எங்க கிராமத்து ஜனங்கள் வாகனம் ஓட்டும் போது கூட இருங்கப்பா. சைக்கிள் ஓட்டு பிள்ளைகளோடு கூட இருங்க, பைக் ஓட்டு பிள்ளைகளோடு கூட இருங்கப்பா, ஆட்டோ ஓட்டு பிள்ளைகளோடு கூட இருங்க, கார் ஓட்டு பிள்ளைகளோடு கூட இருங்க, லாரி ஓட்டு பிள்ளைகளோடு கூட இருங்க, டிராக்டர் ஓட்டு பிள்ளைகளோடு கூட இருங்க, பஸ் ஓட்டு பிள்ளைகளோடு கூட இருங்கப்பா. இப்படி சமூகம் முன் செல்லட்டும், இப்படி பிரசவம் பாதுகாக்கிற பின்னாடி இருக்கு. நீங்க வண்டி ஓட்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எல்லாத்தையும் நாசமோசம் ஆபத்து பத்துக்கும் விலைக்கு பாதுகாத்து பாருங்க. இந்த நாள்ல சுகவிடத்தோடு பலவிடத்திற்கு பிள்ளைக்கா ஜெபிக்கிறப்பா. இரவு தூக்கம் இல்லாம எத்தனை தெரிவித்துக் கொண்டிருந்திருப்பாங்கப்பா. எப்பொழுது விடியும் என் வேதனை எப்படி நீங்கள் சிலங்களா ஒவ்வொரு பிள்ளைகள் கண்ணிற்கு பாருங்கப்பா. எப்படி நீங்க வெளிச்சம் உதிக்கிறதோ ஒவ்வொரு பிள்ளை வாழ்க்கை இருக்க பலவீன சுகவீன வியாதிகள் இயேசு நாமத்தால் நிர்மாணிக்கப்பட்டு சுகத்தை பலத்த ஆரோக்கியத்தை கட்டிடுவோம். இந்த நாள்ல நாங்க செய்ய போற வேலைகளை ஆசீர்வதிங்கப்பா. வேலை செய்ய சுகத்தை பலத்த ஆரோக்கியத்தை கொடுங்க. எங்க கை பிரயாசத்தை ஆசீர்வதிங்க, எங்க கை பிரயாசத்தை உறுதிப்படுத்துங்க. அது எங்களுக்கு, எங்க பிள்ளைகளுக்கு, குடும்பத்துக்கும் அது ஆசமாத்த கருவி செய்யுங்கப்பா. நாங்க சம்பாதிக்கிற பணம் எங்க குடும்பத்துக்கு சாபத்தை கொண்டு விடாது, என் குடும்பத்துக்கு தர்த்தத்தை கொண்டு விடாதபடிப்பா. எங்க கை பிரயாசத்தை ஆசீர்வதித்து நீங்க உறுதிப்படுத்தி குடும்பத்துக்கு, பிள்ளைகளுக்கு ஆசமாத்த கருவி செய்யுங்க. இந்த நாள்ல தேவைகளோடு எதிர்பார்ப்போடு வாழ்க்கையில் மாற்றங்கள் வர வேண்டும் காத்துள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நாள்ல இப்படி தேவைகள் வாங்கி இருப்பதால் நிறைவேற்றிப்படுத்து ஒரு மாற்றங்கள் உடனடியாக ஜெயிக்கிறதா. இந்த நாள் முழுவதும் காயப்பட்ட கருத்துவங்களை திருச்சம் பிள்ளைகள், கிராம ஜனங்கள் மூடி மறுத்த பாதுகாத்து இரவு சமூகத்தில் குடும்பமா திருச்சபையாக சமூகத்தில் நன்கு எடுக்கும்படியே கேள்வி செய்கிறார். இந்த நாள் முழுவதும் கருத்து மூடிப்படுத்தப்படுங்க. நாங்கள் சிறுவனை அப்பா மாற்ற பெறுகிறோம். இயேசு கிறிஸ்து நல்ல பிதாவே, யார் கருத்து ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டல இருக்கிற பிதாவே, உடைய நாம பரிசுத்தப்படுவதா, உங்கள் ராஜ்யம் வருவதாக, உங்க சித்தம் பரலோகத்தில் செய்யப்படும் போது பூமியில் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தான், எங்களுக்கு குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னித்தது போல நாங்கள் செய்த எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கு விடுவீர்களே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மைகள் மறவாதே. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தேவனுடைய சமாதானத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் பற்றி திரும்பி சொல்லுமாக. அல்லேலூயா.